அப்பல்லோல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற நம்ம சிஎம் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் வருஷ கட்டி வராங்களே. அப்பல்லோவில் நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குதோ இல்லையோ நல்ல பாலிடிக்ஸ் நடக்குது. முதல்ல கொஞ்சம் பேர் வந்து கவலையோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலர் வந்து அக்கறையோடு வந்தாங்க. சிலர் வந்து பப்ளிசிட்டிக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்துருச்சு. இப்போ மொத்தமே வந்து அரசியல் தான் நடக்குது. ராகுல் காந்தி ஏன் சார் திடீர்னு வந்தார்? ராகுல் காந்தி வந்து திடீர்னு வரல, திருநாவுக்கரசு சொல்லி தான் வந்து ராகுல் காந்தியை வர வச்சுருக்காரு. ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதாவை வளர்த்ததில் பெரும் பங்கு வந்து திருநாவுக்கரசருக்கு உண்டு. அந்த பழைய பாசத்தில் தான் வந்து ராகுல் காந்தியை வந்து அவர் வர வச்சுருக்காரு. ராகுல் காந்தி வந்தாருன்னா திமுக கோபமாகும் அப்படின்றது வந்து திருநாவுக்கரசருக்கே தெரியும். தெரிஞ்சே தான் கூட்டு வந்திருக்காரு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் இவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காக எவ்வளவு சீட்டு கேட்டாங்களோ அது எதையுமே வந்து திமுக வந்து தரலை. அதே நேரத்தில் கருணாநிதினா வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்காது. இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகி தான் வந்து ராகுல் காந்தி வந்து திடீர்னு கிளம்பி வந்தார். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்களே. எல்லா அரசியல் தலைவர்களும் வந்த மாதிரி தான் வந்து அவங்களும் வந்தாங்க. ஆனால் வைகோ பேசும்போது அவரோட வார்த்தையிலிருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவின்றது வந்து நியமிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னது தான் வந்து தன்னை மீறி வந்து அதிமுகவுக்கு சார்பாக அதிமுக ஆட்களை வந்து வசப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இதை வந்து வைகோ பயன்படுத்திக்கிட்டாரு. இதுக்குள்ளே தான் அரசியல் இருக்குது. இந்த கட்சிகளுக்கெல்லாம் வேற என்ன அரசியல் உள்நோக்கம் இருந்திருக்க முடியும்? இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே நோக்கம்தான். ஜெயலலிதாவினுடைய உடல்நிலையை பயன்படுத்தி வந்து திமுக எந்த விதத்திலையும் வந்து பலன் அடைஞ்சிடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து இவங்களுடைய நோக்கம். அதிமுக ஆட்சியை கலைக்கணும்ட்டு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இதை வந்து பிஜேபியோட நோக்கமாக சொல்ல முடியாது. இது வந்து சாமியோட சொந்த கருத்து. அவருக்கு வந்து ஜெயலலிதா பிடிக்காது, சசிகலா பிடிக்காது, நடராஜன் பிடிக்காது. அந்த நோக்கத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. பிஜேபி வந்து சுவாமியை வச்சுட்டு தான் இதை செய்யணும்னு இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்றத அவங்க டைரெக்டாகவே பண்ணலாம். அதுக்கான பவர் அவங்களுக்கு இருக்குது. இந்த அப்பல்லோ பாலிடிக்ஸ் எடுபடுமா? சிஎம் எந்திரிச்சு வந்தால் தாங்க சொல்ல முடியும்.